உங்க அடிப்படையில் சார் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு இந்த கிரக பலன்? இந்த வருஷம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு மாறுறார். அது மட்டும் இல்லை, எந்த வருஷம் இல்லாத குரு பலன் இந்த வருஷம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு உச்சம் அடைகிறார். கடகத்தில் போய் குரு உச்சம் அடைகிறது 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான். 12 ராசிக்காரர்கள், 27 நட்சத்திரக்காரர்கள், 108 பாதக்காரர்கள் எல்லாருமே தயவு செஞ்சு காசி, ராமேஸ்வரம், கயாவில் போயிட்டு உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா இதை விட அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய நேரம் வேற எதுவும் கிடையாது. மொத்தமாக மக்களே இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில், இந்த ஒரு வருட காலகட்டங்களில் எந்த தெய்வங்களை வணங்கினா? பொதுவாகவே இந்த வருஷம் குரு உச்சம் பெறுகிறார் அப்படிங்கிறதுனால குரு இந்த வருடம் ராஜாவாக வர்றார். இந்த வருடத்தின் ராஜா யார் அப்படின்னா குரு தான். வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி சார் இருக்காரு. அவர்கிட்ட சமீபத்தில் குரு பயிற்சி தான் இருக்குது. அதை பற்றி கிரக பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாங்க அவர்கிட்ட நம்ம பேச தயாரும். சார் வணக்கம். குரு பிரம்மா எப்படி இருக்கீங்க? குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு தமிழ் என் பல்ஸ் நேயர்களுக்கும் மகா குரு நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். ரைட் சார். இப்போ சமீபத்தில் குரு பயிற்சி நடந்திருக்கு சார். இந்த பயிற்சி நடந்ததுலேருந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் தமிழக அரசியல், அதை விட்டுருவோம். நம்முடைய விஷயங்களை பார்க்க போனால் எப்போவுமே குரு பயிற்சி ஆகிறது ஒரு ராசிக்கு மாறும்போதே இங்கே பலவரும் பல விதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருப்பாங்க. உங்கள் அடிப்படையில் சார் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது இந்த கிரக பலன்கள்? பொதுவாகவே குரு சுப கிரகம். சனீஸ்வரர் அப்படிங்கிறது அசுப கிரகம். அசுப கிரகம் மாறும்போது ஒரு பயத்தோடு பார்ப்பாங்க. சுப கிரகம் மாறும்போது எனக்கு கல்யாணம் ஆகுமா சார், வீடு கட்டுவோனா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, வேலை வாய்ப்பு மாறுவனா அப்படின்னு எல்லாரும் சுபத்தை நிறைய கேட்பாங்க. அதனால தான் குரு பலனுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருடைய ஜாதகம், வரவேற்பு அதிகமாக இருக்கும். அதனால் எனக்கு என்ன சார் நல்லது நடக்கும் அப்படின்னு இந்த குரு பெயர்ச்சியை வச்சு தான் பார்ப்பாங்க. அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த குரு பெயர்ச்சி நடக்கும். இந்த வருஷம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு மாறுறார். அது மட்டும் இல்லை, எந்த வருஷம் இல்லாத குரு பலன் இந்த வருஷம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு உச்சம் அடைகிறார். கடகத்தில் போய் குரு உச்சம் அடைகிறது 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான். அந்த மாதிரி குரு உச்சம் அடைகிறது ஒரு அபூர்வ நிகழ்ச்சி இங்கே. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு வீட்டில் தான் இருப்பார் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 3 ராசியில் இருக்க போகிறார். இது ஒரு அபூர்வமான குரு பெயர்ச்சி. இந்த ஆண்டு தமிழ் வருஷ பருப்பு தொடக்கத்தில் பார்த்திங்கனாலே மிதுனத்தில் குரு இருப்பார். மிதுனத்தில் குரு இருந்து இந்த ஆண்டை துவக்கிறார். அதுக்கு பிறகு கடகத்தில் உச்சம் பெறுகிறார். மீண்டும் குரு அதிசாரமாக சிம்மத்துக்கு போகிறார். ஆக ஒரே வருஷத்தில் 3 விதமான குரு மாறுறார். குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது, பார்வ பலம் இருக்குது. 5, 7, 9 என்பது 3 வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 9 வீட்டுக்கான பலன்கள் கிடைக்கும். நிறைய பேர் இதில் பெனிஃபிட் அடைவாங்க. நிறைய இடமாற்றம், தொழில் மாற்றம், குடும்பத்தில் கெட்டி மேளம் கொட்டுறது, ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம், வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது அப்படின்னு சுப பலன் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி நேரத்தில் தான் இங்கே தமிழ்நாட்டில் நமக்கு இப்போ எலெக்ஷன் நடந்துட்டு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. 2வது எல்லாம் சொல்லி முடிச்சுட்ருப்பாங்க. இந்த இது வரும்போது நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போலே வந்துடும். சில நேரங்களில் நீ ஒரு நாள் தள்ளி போட்டிங்கனாலே ரிசல்ட்டே வந்துடும். யார் முதல்வர் அப்படிங்கிறது அவங்கவுங்க ஓட்டு போட்டவங்க வந்திருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருப்போம். பொதுவாகவே மக்கள் தீர்ப்பு தானே. அதனால் யார் ஆண்டா என்ன, ராமன் ஆண்டா என்ன,
சார் இன்னொரு யாராக இதுவும் பேசுவாங்களா சார், முதல்வர் அவர்களுடைய அந்த ராசி பலனோ அல்ல நம்ம ஆளக்கூடிய அந்த ராசி பலனை வச்சு நம்முடைய மாநிலத்தோட சூழ்ச்சிகள் நம்ம மாநிலத்தோட நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லுவாங்களா? அது எப்படி சார்? கண்டிப்பா அரசன் எவ்வழியோ ஆமாங்க. அப்படித்தான் அந்த ஊர் மக்கள் எல்லாம் வாழ்வாங்க. இந்த வருஷம் யார் வருவாங்கங்கிறது இப்போ அதுலேயே நம்ம சொல்லிடலாம். இருந்தாலும் இந்த ரிசல்ட் வரும்போது இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ போய் நம்ம போய் ரிசல்ட்டை சொல்கிறதுங்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. மனம் போல மாங்கல்யம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணம் போல உங்களுடைய அரசன் உங்களுக்கு வந்திருப்பார். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கண்டிப்பா சார். இந்த குரு பயிற்சி நடக்குது. நீங்க சொல்லிட்டீங்க 3 ராசிகள்ல வந்து இருக்கிறாருன்னு. எத்தனை காலங்கள் எத்தனை வருடங்கள் வரைக்கும் இந்த ட்ராவல் இருக்கும் சார்? 1 வருஷம் இருப்பாருங்க. 1 வருஷம் இருப்பாரு. 1 வருஷம் இருப்பார். ஆனால் அந்த 1 வருஷத்துக்குள்ளே 3 மாற்றங்களை கொடுக்கக்கூடியவராக இந்த வருஷம் இருக்கார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு உச்சம் அடைகிறார். அது மட்டும் இல்லை, ஞானகாரகன் கூட போய் சேர்றார். கேது போய் சேர்றார். கடகத்தில் ஞானகாரகன் போய் சேர்றதுங்கிறது, குருவோட ஞானகாரகன் கேது சேர்றதுங்கிறது ஒரு அபூர்வ காம்பினேஷன். ஓகே சார். நான் எப்படி 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு வராரு அப்படின்னோ, அதே மாதிரி 18 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கேது வந்து ஒரு வீட்டுக்கு வருவார். இந்த 2 பேரும் சேர்றதுங்கிறது மிக அபூர்வ சேர்க்கை. 100-150 வருடங்களுக்கு ஒரு முறை சேரக்கூடிய ஒரு சேர்க்கை. அதனால் 12 ராசிக்காரர்கள், 27 நட்சத்திரக்காரர்கள், 108 பாதக்காரர்கள் எல்லாருமே தயவு செஞ்சு காசி, ராமேஸ்வரம், கயாவில் போயிட்டு உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா இதை விட அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய நேரம் வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா காசிக்கு போய் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு கேட்டால் குருவனுடைய பார்வை இருந்தால் தான் முடியும். அதே மாதிரி கேதுவனுடைய அருள் பார்வை இருந்தால் தான் நீங்கள் 7 தலைமுறைக்கு பிண்டம் வைக்க முடியும். இது 2மே சேர்ந்து இருக்குது. இந்த மாதிரி காலகட்டத்தில் போய் செய்கிறதுங்கிறது உங்களுக்கு புண்ணியம் இருந்தால் தான் அந்த நதிகளில் போய் செய்ய முடியும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற என்னுடைய அன்பு நேயர்கள் அத்தனை பேருக்கும் தயவு செஞ்சு உங்களுடைய மூதாதையர்களுக்கு பிண்டம் கொடுத்துட்டு, தர்ப்பணம் கொடுத்துட்டு, நீர் கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறது மகா உன்னத பரிகாரத்தை கொடுக்கும். ரைட் சார். குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அவங்களுக்கு தேவையான தெய்வங்கள் நம்ம பார்க்குறத விட மொத்தமாக மக்களே வந்து இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில், இந்த ஒரு வருட காலகட்டங்களில் எந்த தெய்வங்களை வணங்கினா ரொம்ப நல்லது? பொதுவாகவே இந்த வருஷம் குரு உச்சம் பெறுகிறார் அப்படிங்கிறதுனால குரு இந்த வருடம் ராஜாவாக வர்றார். இந்த வருடத்தின் ராஜா யார் அப்படின்னா குரு தான். சேனாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். ஆகவே குருவை வழிபட்டாலே நல்லா இருக்கும். சித்தர் பீடங்களை வழிபடுறது நல்லது, குரு வழிபாடு பண்ணுறது நல்லது. ஆகவே உங்களுக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வழிபடுறது நல்லது, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது நல்லது, பித்ருக்களை வணங்குறது நல்லது. ஆக குருவை இந்த ஆண்டு நீங்கள் கொண்டாடினால் உங்கள் குடும்பமே செழித்து தழைத்து ஓங்கும். ஒருவேளை எனக்கு சனி பயிற்சி சரியான காலகட்டங்களில் இல்லாமல் இருக்கும்போது இந்த குரு பயிற்சி மாறுறதுனால என்ன பலன் இருக்கு? பொதுவாகவே இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு இன்ஸ்டன்ட் ப்ரிடிக்ஷன் தான், அக்யூரேட் ப்ரிடிக்ஷன் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது மேஷத்துக்கு எப்படி இருக்கும் சார், ஒரு இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கி நான் ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறேன், மேஷத்துக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு போவாங்க. ஆனால் ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும். அவங்க ஜாதகத்தில் கிரகஸ்திதிகள் எப்படி இருக்குது. சனீஸ்வரர் அப்படின்னா உடனே கெடுத்துருவாருன்னு முடிவு பண்ண முடியாது. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி 2வது சுற்று அப்படிங்கிறதுனால அவங்க ஜாதகத்தில் இருந்து சனீஸ்வரர் நல்ல இடத்துல இருந்து மகாதிசைகள் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு 7.5 சனி ஒன்றும் பண்ணாது. ஒரு அனுபவத்தை தான் கொடுப்பான். ஆனால் வருமானம் வரும், ஸ்திர சொத்துக்கள் சேரும். ஆகவே எல்லாருக்கும் ஒரே பலன்னு அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த இன்ஸ்டன்ட் ப்ரிடிக்ஷனில் நம்ம என்ன சொல்கிறோன்னா மனோ தைரியத்தையும் மனோ வலிமையும் கொடுக்கறது தான் நம்ம வேலை. சார் உங்களுக்கு 7.5 சனி குரு பார்வையே கிடையாது அப்படின்னா முதல்ல நிகழ்ச்சியே நமக்கு சரியாக வராது. கண்டிப்பாக முதல்ல ஜோதிடம் பார்க்குறது எதுக்காக பார்க்குறோம்? நம்பிக்கை. 12 கட்டத்தில் எந்த கட்டத்தில் தப்பிக்கலாம்? அதாவது 12 கட்டங்களில் ஒரு கட்டத்தில் நமக்கு எஸ்கேபிசம் கிடைக்குமா?
அப்படிங்கிறதுக்கு தான் ஜோதிடம் பார்க்குறமே ஒழிய 12 கட்டமும் மூடி இருக்கோம் அப்படின்னா யாரும் ஜோதிடம் பார்க்க மாட்டாங்க. அப்போ ஜோதிடத்தில் சனீஸ்வரர் மட்டுமல்ல, சனீஸ்வரரை குரு பார்த்தாலும் சரி, குருவனுடைய திசை நடந்தாலும் சரி, குருவோடு சேர்ந்து இருந்தாலும் சரி, அந்த திசா காலங்கள் நல்ல திசா காலங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் வந்து நல்லா இருக்கும். ரெண்டாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, உச்சம் பெற போகிறார் குரு உங்களுக்கு ராஜாவாக வரார் அப்படின்னா பொதுவாகவே குரு எப்பவுமே வில்லனா மாற தெரியாது. கதாநாயகன் கதாநாயகன் தான். ரஜினிகாந்தை போய் நீங்கள் வில்லனா போட்டிங்கன்னா ஆரம்பத்தில் வேணா அந்த படம் ஓடி இருக்கும், இப்போ போட்டிங்கன்னா நல்லா இருக்குமா? ஸோ அதனால் கதாநாயகன் கதாநாயகன் தான். ஒன்ஸ் கதாநாயகன் ஆகிட்டார், அவரை போய் இப்போ வில்லனா மாற்ற முடியாது. ஆகவே குரு குரு தான், சனீஸ்வரர் சனீஸ்வரர் தான். ரைட் சார். நேரடியாக ராசிகளுக்கு போயிடலாம் சார். மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் சார் இந்த வருஷம்? சார் ஆரம்பத்தில் மேஷராசி நேயர்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயணப்பட போகிறார். அவர் 5ஆம் இடத்துக்கு போக போகிறார். குருவினுடைய பார்வை 12ஆம் வீட்டுக்கு பார்க்க போகிறார். அதனால் இவங்களுக்கு புதிய புதிய வேலை கிடைக்கிறதோ, உத்தியோகத்தில் உயர்வோ, ரொம்ப நாளாக எனக்கு மேலதிகாரிகள் தொல்லை சார், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், வேலை செஞ்சாலும் ரெக்கக்னேஷன் கிடைக்கல, ப்ரமோஷன் வரல, கம்பெனி இந்த கம்பெனியை விட்டுட்டு நான் வேறு கம்பெனிக்கு போயிடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னா முதல்ல அதை செய்யுங்க. சார் கிடைக்குமா சார்? ஏற்கனவே 7.5 சனியில் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கூட கேட்டீங்க சார், சனீஸ்வரர் எப்படி சார்? மேஷத்துக்கு கரெக்டாக தான் இருக்காங்க. 7.5 பீரியட் ஆரம்பம். 7.5 பீரியட் ஆரம்பமாக இருந்தால் கூட ஊர் விட்டு ஊர் போகிறதோ, அந்த மாதிரி இதெல்லாம் இடம் விட்டு இடம் மாறுறதோ, வெளிநாடு போகிறதோ. நீங்கள் வேறு சார், அமெரிக்கா தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே, எல்லாருக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு ஓப்பனிங் வரும். 12 ராசிக்காரில் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு இவர் சொன்னாரா என்ன, ட்ரம்ப்பு? அதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸம்ஷன் இருக்கும். அந்த எக்ஸம்ஷனில் நீங்கள் போகலாம், படிக்க போகலாம், வேலைக்கு போகலாம், வேலைக்கு போய்கிட்டே படிக்கலாம், படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாம். இதை எல்லாத்தோட ரொம்ப நாளாக உங்களுக்கு ராகு கேதுனுடைய பிரச்சனை, செவ்வாய் பிரச்சனை, செவ்வாய் தோஷம், நாகதோஷம்னு சொல்கிறவங்களுக்கு திருமண தடை இருந்தது இல்லையா, போயிடும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி போயிடும். நல்ல திருமணம் நடக்கும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார், குழந்தை பாக்கியம் இல்லை, ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு, தட்டிக்கிட்டே போகுது சார் அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. வீடு வாங்கலாமா சார்? ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருக்கேன், நான் அதை விற்றுட்டு ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கட்டுமா அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். இந்த காலகட்டத்தில் பயணத்தில் நீங்கள் கவனமாக இருக்கும். இந்த 12ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் விரயத்தை கொடுத்துருவாங்க. இந்த காலகட்டத்தில் சுபங்கள் நிறைய நடக்கும். 7.5 தான் கல்யாணம் நடக்கும். ஒரு மனிதனுக்கு அஷ்டம சனியில் தான் கல்யாணம் நடக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு சுபம் நடக்குதுன்னு தெரிய போகுது. அதை நல்லா பண்ணீங்க. ஒன்று மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் கோபத்தை கம்மி பண்ணும். வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு சுபம் அதிகமாக நடக்கும். அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு போகும். டாக்டருக்கெல்லாம் டாக்டர் வைத்தீஸ்வரர். ஆகவே அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அற்புத பலன் கொடுக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். வைத்தீஸ்வரன் கோயிலில் பர்டிகுலராக நம்ம கோயில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரணுமா? ஏதாவது பர்டிகுலர் விஷயங்கள் இருக்கா சார்? ஏதாவது காரியங்கள் பரிகாரங்கள் அந்த மாதிரி செய்யணும்? பொதுவாகவே ஒரு கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறது எதற்காக அப்படின்னா, நான் வெறுமனே போனேன் சார், இப்போ உங்களை கூட சார் ஹோட்டலில் போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வாங்க அப்படின்னா போகணும், உட்காரணும், ஆர்டர் பண்ணணும், காஃபி எடுத்துகிட்டு வருவான், சாப்பிடணும், அதுக்கப்புறம் பணம் கொடுக்கணும், டிப்ஸ் கொடுக்கணும், இவ்வளவு பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு தேவை காஃபி, அவனுக்கு தேவை இந்த காஃபியினுடைய பணம், சர்வருக்கு தேவையானது டிப்ஸு, அவங்களுடைய உங்களது தேவை அவர்களோட பூர்த்தி. அப்போது பரிகாரம் அதுதான். அந்த மாதிரி பரிகாரம் தான் வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் வஸ்திர தானம், அன்னதானம் இந்த மாதிரி பண்ணும். நீங்கள் இப்போ கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ராமேஸ்வரத்தில்
அந்த ஃபுட்டெல்லாம் பிடிச்சாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒன்று வாங்கி கொடுத்தா நல்ல ஃபுட்டாக வாங்கி கொடுங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவன் சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டம். மனசார உங்களுக்கு சாபம் கொடுக்குறான் அப்படின்னா கடைசியில் அன்னதானம் பண்ணிவிட்டு உங்கள் பிரச்சனையை நீங்கள் ஜாஸ்தி பண்ணிட்டு வரீங்க. அங்கம் வாழ்த்த வேண்டும். அதனால முதல்ல தெரிஞ்சுங்க. ஜோதிடர்கள் ஒன்றும் மந்திரக்காரர்கள் கிடையாது, தலையத்தில் மாற்ற முடியாது. ஆனால் அன்னதானம் வஸ்திர தானம் செய்ய சொல்கிறது எதற்காக அப்படின்னா தன்னை மறந்து தன்னுடைய அங்கம் வாழ்த்தும். அங்கம் வாழ்த்தும் போது இவருடைய கர்மம் போகும். என்னால் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வஸ்திரங்கிற தானம் உங்களால் முடிஞ்ச ஒருத்தர் கொடுங்க. கண்டிப்பாக சார். இந்த நேரங்களில் நம்ம இன்னொரு பக்கம் பார்க்குறோம் சார், தேர்வு. குழந்தைகள்லாம் தேர்வு எழுதியிருப்பாங்க. குறிப்பாக சொல்ல போனால் 12th முடித்த குழந்தைகள் உயர்கல்விக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சனி 7 நாடு சனி வேறு அவங்களுக்கு நடக்கும் பட்சத்தில் எந்த மாதிரியான குழப்பங்கள் வரலாம்? அவங்க எந்த மாதிரியான விஷயங்களை இது பண்ணலாம்? அவங்களுக்கு ரொம்ப நாளாக நான் 100 மார்க் எழுதினேன் சார், 80 மார்க் போட்டாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த பதட்டத்தில் இப்போ சம்ஸ் போடுறாங்கன்னு வச்சுங்களேன், ஸ்டெப்ஸு விட்டுடுவாங்க. அதனால் ஒரு வாட்டி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அதை உட்காந்து பாருங்கள், செக் பண்ணுங்கள். எனக்கு அதுக்கு டைமே இல்லை சார், ரொம்ப டென்ஷனாக இருக்காதிங்க. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட் விடுங்க. ஓகே, ஒரு வாட்டி போட்டு அதை செக் பண்ணுங்கள், நம்ம போட்டதெல்லாம் கரெக்டாக. என்ன தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரியும்னா ஹவ் யூ டிரைவ்டு தட், அந்த ஆன்சரை நீங்கள் எப்படி கொண்டு வந்தன்றதை திருத்தரவனுக்கு புரியணும். அப்போ தான் அவன் மார்க் போடுவான். நீங்கள் எடுத்த உடனே ஆன்சரை போட்டிங்கன்னா நல்லா தெரியும் இப்படி தான் இந்த ஆன்சர் வரும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவன் மெகப் பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்லுவான் இல்லையா, அதுதான் அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டில் செவ்வாயினுடைய அம்சம் பெற்றவர்கள் நீங்கள். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுங்கிறத ஜோதிட ரீதியாக நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா அந்த மார்க் போடுறவங்களுக்கு புரிய வைங்க. அதை ஸ்டெப்ஸ் மூலியமாக கொண்டு வந்தீங்கன்னா நிறைய மார்க் போடுவாங்க. ஒருவேளை 2 வீட்லேயுமே மேச ராசிக்காரங்க கணவன் மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு உண்டான உறவுகள் எப்படி இருக்கு? அப்படி தான் சார் குழந்தை பிறக்கும். கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருப்பாங்களாங்கிறது ஏக ராசியில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இப்போ உள்ள லவ்க்கு மேரேஜ் இதெல்லாம் நடக்கிறதுனால லவ் மேரேஜாக இருந்தால் கூட சார் அந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் ஏக ராசியில் கல்யாணம் பண்ணாலும் அது சிறப்பாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய ஸ்டோரி. இருந்தாலும் தெர் இஸ் எ சான்ஸ் இருக்கு. அது இல்லைன்னு நான் மறுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் வேற ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்கும். அந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட குழந்தைகள் தான் பிறக்கும்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அப்படி தான் பிறக்கும். அதனால் அது ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அப்பாவுக்கும் 7.5 சனி, பிள்ளைக்கும் 7.5 சனி, மனைவிக்கும் அஷ்டம சனி, கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சு தீபம் போட்டு வஸ்திர தானம் பண்ணி அன்னதானம் பண்ணி ஈஸியாக ஜெயிக்கலாம். கண்டிப்பாக சார். அடுத்த ராசி ரிஷப ராசிக்காரங்க சார், அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குது சார், ரொம்ப அருமையாக இருக்குது. அவங்க எதிர்பார்த்த ஒரு 2-3 வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சாஃப்டான ஆளுங்க, தெளிவான ஆளுங்க. அவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கிளியராக பண்ணி வச்சுருவாங்க. அன்புக்கு ரொம்ப ஏங்குவாங்க. அவங்களுக்கு என்னென்னா ரெக்கக்னேஷன் இல்லையா சார், அதுக்காக தான் ரொம்ப. நீங்கள் எதாவது சொல்ல மாட்டிங்களா, நல்ல வார்த்தை சொல்லுங்களேன். முதல்ல உங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகுது, அதிக சம்பளம், நல்ல ரெஸ்பான்சிபிள் போஸ்ட்டுக்கு போகிறீங்க. படிக்கிற குழந்தைங்களாக இருந்தால் நல்ல படிப்பு, நல்ல நீங்கள் கேட்ட ஒரு கிளாஸ் கிடைக்கும். என்ன விரும்புகிறீங்களோ அந்த டிகிரி போய் அந்த டிகிரி போய் படிக்கலாம், அந்த குரூப்பில் போய் சேரலாம். அதே மாதிரி பெண்களாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த கணவன், நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, ரொம்ப நாளாக குழந்தைங்க இல்லை, குழந்தை பாக்கியம், வீடு வாசல். நியூமராலஜி சரியில்லை சார், வீடு டாக்குமெண்ட் சரியில்லை, டோர் நம்பர் சரியில்லை சார், வாஸ்து சரியில்லை சார், டாக்குமெண்ட் சரியில்லை சார், இப்படின்னு ஏதோ சொன்னீங்க பாருங்கள், இப்போ கிடைக்கும். நல்ல ஃப்ளாட் அமையும், சொந்த வீடு அமையும், வெளிநாடோ வெளி மாநிலமோ போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க. உங்களுக்கு அந்த சந்தேகத்தை தான் விடணும். கிடைக்குமா சார், இப்போ நீங்கள் சொன்னீங்களா அதெல்லாம் நடக்குமா?
கிடைக்கும், நடக்கும் சந்தேகத்தை நிப்பாட்டுங்க. அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக நடக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஈரான், துபாய் இந்த ஏரியாலாம் பெரிய லெவலில் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அங்கே நடக்கிற மக்கள், நான் ஒருவேளை இந்த வேலையை விட்டு வந்தால் நான் இந்தியாவில் வந்து எப்படி இருக்க முடியும்னு சொல்லி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம் சார்? ஒன்று நல்லா புரிஞ்சுங்க சார், ரிஷபராசிக்காரர்கள் மட்டுமே கிடையாது, பொதுவாகவே தமிழனுக்கு வந்து உழைக்க தெரிந்தவன், பிழைக்க தெரியும். அவன் எங்கேயுமே மூலதனத்தை என்ன பண்ணுறான், தன்னுடைய மூளையும் உழைப்பையும் தான் வைக்கிறான். ஆமாம். எதுக்கு பயப்படணும்? இந்த ஊர் இல்லைன்னா அடுத்த ஊர், அமெரிக்கா இல்லைன்னா ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியானா ஜெர்மன், ஜெர்மன் இல்லைன்னா லண்டன், நியூசிலாந்து, உலகம் பருந்து கிடக்குது சார். அதெல்லாம் ஒரு காலம் சின்ன பந்தாக இருந்தது, இப்போ பெரிய குளோப் ஆயிடுச்சு. ரெண்டாவது, உங்களுக்கு அதுக்கான டேலண்ட் இருக்கு, உங்களை வர சொல்லி தானே தீரணும். ட்ரம்ப் இப்போ எல்லாரையும் அனுப்புறேன்னு சொல்கிறாரு சார். என்னுடைய கேள்வியை தயவு செஞ்சு ரிஷபராசிக்காரர்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது, உங்ககிட்ட அந்த சின்சியாரிட்டி இருக்குது, ஹார்ட் ஒர்க் இருக்குது, உங்களை யாராலையும் வெளியே போக முடியாது. வேணா இந்த கதவு மூடலாம், அடுத்த 2 கதவு திறக்கலாம், இடம் மாறலாம். உழைக்க தெரிந்தவர்கள் நீங்கள், பிழைக்க தெரிந்தவர்கள் நீங்கள். இந்த சலசலப்புகளை நீங்கள் அஞ்சுறதே கிடையாது. இன்னும் கேட்டிங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு தைரியம் சொல்கிறேன், நீங்கள் கேட்டதுனால. இலங்கை போர் வந்ததுனால தான் தமிழன் யாருன்னு தெரிஞ்சது. இலங்கை போர் வர்றதுக்கு முன்னாடி, தமிழர்கள் போர் வர்றதுக்கு முன்னாடி தமிழன் யாருன்னே தெரியாது. குறுகி போயிருந்தோம். புத்திசாலித்தனம் இருந்தது, அறிவு இருந்தது, எல்லாம் இருந்தது. போராட தெரிஞ்ச பின்னாடி தான் இந்த உலகம் முழுவதுமே நாம் வெடிச்சு சிதறிட்டோம். அதில் பெரும் பங்கு வந்து தமிழருக்கு. இன்னைக்கு எங்கே போனீங்கனாலும், எந்த கண்ட்ரியில் போனீங்கனாலும், முகம் தெரியாத ஊர், பேர் தெரியாத ஒரு ஊராக இருந்தால் கூட அங்கே தமிழன் இருந்தே தீருவான். அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உழைப்பு. உழைப்பு. நீங்கள் வீட்டில் இருந்து பணம் எடுத்துகிட்டு போகிறீங்களா? சொத்தை விற்று நான் பணமாக எடுத்துகிட்டு போகிறீங்க? உழைப்பு. மூலதனம் வந்து அறிவு. இது இரண்டுமே வைக்கிறதுனால ரிஷபராசிக்கு நேயர்கள் மட்டுமல்ல, வேணா ஒரு 2-3 மாதம் வேலை இல்லாமல் நான் கஷ்டப்படலாம், ஆனால் நான் எப்போவுமே கஷ்டப்படுவேன் சார்னு கிடையாது. அடிப்படை பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. இந்த மடம் இல்லைன்னா இன்னொரு மடம் அப்படிங்கிற மாதிரி பேர். நிச்சயமாக உங்களுக்கு கௌரவமாக வாழலாம். குரு உங்களுக்கு உச்சத்தில் இருக்க போகிறார். இவ்வளோ சொல்கிறீங்க சார். அப்போ ரிஷபராசிக்காரங்க ஒருவேளை நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார், என்ன பண்ணலாம் சார் கேட்டேன். அவங்கள ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரையும் நம்பிடுவாங்க. அவங்க கை காமிச்சா அந்த ஓனருக்கு போய் பணம் சம்பாதிப்பான் கோடி கோடியாக. அதே ஃபார்முலா இவங்களுக்கு போட்டால் வராது. ஓகே. ஏன்னா சார் பசிக்குது சார் அப்படின்னு இவங்ககிட்ட நீங்கள் பணத்தை கேட்டிங்கன்னா, உள்ளேருந்து ஏதோ ஒரு நோட்டு கொடுக்கலாம், அப்படியே கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அன்பானவர்கள், பாசமானவர்கள், அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, வேல்யூ தெரியாது. அவன் பசின்னு கேட்டோம்பா, கொடுத்துட்டேன்பா. அதே மாதிரி பிஸ்னஸில் வந்து நான் வந்து கடன் கொடுத்தேன்பா, பார்ட்னரை நம்பினப்பா, அவனை நம்பினப்பா, இவன் சொன்னான்பா, அவன் சொன்னான்பா. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் சரி வராது. வேலைக்கு போங்க, அடுத்தவனுக்கு கை காட்டுங்க, ஒழுங்காக சேலரியை வாங்கிக்கோங்க, நிம்மதியாக பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஜாலியாக இருங்க. ரைட் சார். எந்த கோயிலுக்கு போகலாம் சார் ரிஷபராசிக்காரர்களுக்கு? உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே சித்ரா பௌர்ணமிங்கிறது யாருக்கும் அவ்வளோ விஷயம் தெரியுமான்னு தெரியல. 12 பௌர்ணமிகளில் மிகப்பெரிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. ஏன்னா பூரணச்சந்திரன், உச்சம் பெற்ற சூரியன், உச்சம் பெற்ற சூரியனோடு போய் சேர்ந்து சந்திரன் முழு ஒளியை உள்ளே வாங்கிக்கிறான். அவன் உச்சம் பெற்று முழு ஒளியையும் கொடுக்குறான். அந்த முழு ஒளியையும் உள்வாங்கிக்கிறது பூரணச்சந்திரன். அதனால தான் தமிழர்கள் கண்டுபிடித்த மிகப்பெரிய இது வந்து காவிரி பூம்பட்டினம் கடற்கரையில் வந்து நிலா சோறு சாப்பிட்ணும் தான்.
நீங்கள் வெத்து நாள்லலாம் போய் சாப்பிட முடியாது. வெத்து நாள்லலாம் போய் சாப்பிட்டீங்க, நிலா சோறு கண்டினியூஸாக சாப்பிட்றீங்கன்னா புத்தி பேதலிச்சிடும். லுனாட்டிக் அப்படிங்கிறது அந்த சந்திரனுடைய பேர்ல இருந்து வந்தது. ஆகவே அந்த புத்திக்கும் சந்திரனுக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. ஆகவே சந்திர வழிபாடு செய்தால் தீர்க்கமான முடிவும் தெளிவான சிந்தனையும் தன்னுடைய வாழ்க்கையும் இவர்கள் அமைச்சுக்குவாங்க. மிதுன ராசிக்காரங்க சார் அற்புதமாக இருக்குது சார். இவங்களுக்கு ஜென்மத்தில் வந்து குரு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே ஜென்மத்தில் குரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல உச்சம் பெறப் போகிறார். குடும்பம், வாக்கு, தனம். குடும்பம் அமையும், வாக்கு நல்லா இருக்கும், தனம் நல்லா இருக்கும். அப்புறம் என்ன வாழ்க்கையில் வேணும் உங்களுக்கு? இதை எல்லாத்தோட அவர் பார்க்கும் இடம் 5, 7, 9. இப்போ 3 எடுத்து பார்த்தாருன்னா என்ன கிடைக்கும்? 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப்பு, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்புறம் என்ன? ஜாதகமே பார்க்க வேணாம். நீங்கள் டாக்டர்கிட்ட எப்போ போகணும், எப்போ ஜோசியர்கிட்ட போகணுன்னு ஒரு கணக்கு இருக்குது. தொட்டதெல்லாம் புண்ணாகும். ரொம்ப நாளாக வேலை செஞ்சிட்ருக்கேன் சார், எனக்கு பணம் கூட வேணாம் சார், ரெக்கக்னேஷன் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ரெக்கக்னேஷன் இல்லை சார், இப்போ கிடைக்கும். ப்ரமோஷன் வரும், அதிக பொறுப்பு, அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு உங்களை போட போகிறாங்க. அதே மாதிரி வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது, திருமண தடை இருந்து அதெல்லாம் போய் இப்போது திருமணம் நடக்கும். சார் வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்களா சார்? எங்கள் குழந்தைங்களுக்கு அவ்வளோ வயசாகி போச்சு சார். உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டும், சுப செலவு நடக்கும். படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கலாம், அவங்களுக்கு பேங்க் லோன் வாங்கி வெளிநாடோ வெளி மாநிலமோ நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் குடும்பத்தில் நான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை சார், ஓடிக்கிட்டே இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்க கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லாரும் உட்காந்து இது பண்ணுறாங்க. ஆஸ்வாசமாக சாப்பிட்டு குதூகலமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு அமையும். ஆனால் அந்த 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குருவும் ஞானகாரகனும் சேர்றதுனால காசி போயிட்டு உங்கள் பூர்வ ஜென்மத்துக்கு கர்மத்தை போக்குறதுக்கு கயால பிண்டம் கொடுத்துட்டு வாங்க, மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். இதெல்லாம் எந்த தலைமுறையில் நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும்? மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். சனி செவ்வாய் சேரும் காலத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ரைட் சார். கல்வி எப்படி சார் இருக்கும் குழந்தைகளுக்கு? ரொம்ப நல்லா படிப்பாங்க. வரைகிறதோ, ஆடுறதோ, பாடுறதோ, கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவங்க இருப்பாங்க. அந்த 2ஆம் இடத்துல உள்ள குரு வந்து அவங்களுக்கு சமயோஜித புத்தி கொடுப்பாங்க. அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டான அந்த எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணலாம். குரூப் 1, 2 அதெல்லாம் நல்லா பண்ணலாம், நல்லா அருமையாக அதில் வந்து ஜெயிப்பாங்க. நல்லா இருக்கு. ரைட் சார். இந்த வயதானவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ மிதுன ராசிக்காரராக இருக்காங்கன்னா எனக்கு இது கர்மா வருமா, அந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது பொதுவாகவே ஜாதகம் பார்க்குறதுங்கிறது சந்தோஷத்துக்கு தான் பார்க்கணும். கர்மா வருமா, நான் பிண்டம் கொடுப்பனா அப்படிங்கிறது பார்க்குறது இல்லை. அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய நிறைய பேர் எல்லாருமே இப்போ அந்த மாதிரி ஒரு 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 ஸ்டைல் ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மிகப்பெரிய பாவம். என்னை பொறுத்த வரைக்கும் பிறப்பும் ரகசியம், இறப்பும் ரகசியம். நாங்கள் ஜோதிடம் கற்றுக்கும் போதே நாங்கள் எங்களுடைய குருக்கிட்ட நாங்கள் சொல்லிட்டு வந்துடுறோம், பிறப்பு தெரியாது, இறப்பு. அப்போ இறப்பு வந்து இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கான், அறிவிப்பு இருக்குது. இவனுடைய மூச்சினுடைய ஆயுள் பாவம் இவ்வளவுதான். அந்த மூச்சில் உள்ள சிவம், அந்த வெப்பம் இவ்வளவு நாள் தான். அந்த மூச்சில் வெப்பம் தீர்ந்தால் கதை முடிஞ்சுது அப்படிங்கிறத ஜாதகத்தில் தெரியும். ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நாம் பேச முடியாது. ஏன்னா ஜோதிடம் சொல்கிறவனுக்கு முதல்ல ஆயுள் பாவம் விருத்தியாங்கிறத பார்க்கணும். கடவுளுக்கே என்னவோ 100 வருஷம் இருக்கா மாதிரியும் வர்றவங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சுது அப்படின்னும் பேசிக்கிட்டு இருக்கியே, உன் கதையை யார் முடிக்கிறது? ஆகவே நான் என்ற அகந்தையும்
சார் ரிட்டர்ன் டிக்கெட்டோடு இருக்கோம் சார். வண்டி வந்து நின்றுதுன்னா நீங்கள் ஏறி தான் ஆகணும். நான் ஏற மாட்டேன்னு அவனும் சொல்ல மாட்டான். நான் யார் தெரியுமா? நான் பெரிய விஐபி. ஏய் தூக்கி போடுறா அவனை, தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அந்த ரிட்டர்ன் டிக்கெட்டுக்கு டேட்டு வந்து நம்ம அடுத்தவனுக்கு சொல்லும்போது ஜோதிடத்தினுடைய பயன் இல்லை. ஜோதிடத்தில் நம்ம வந்து மறைமுகமாக என்ன சொல்கிறோம், ஆயுள் ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. இப்போ உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பயணத்தில் வந்து மிக கவனமாக இருக்கணும். உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். ஏற்கனவே இவங்களுக்கு நிறைய அனுபவங்கள், ஆகவே அதை வண்டி பார்த்தா எந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் சார்? எந்த கோயில் போனால் நல்லாயிருக்கும்? முருகனை வழிபட்டாங்கன்னா அற்புதமாக இருக்கும். குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் வேல்வேல் வெற்றிவேல், ஞானத்தை தரக்கூடிய வேல் அப்படிங்கிறதுனால இப்போ கூட எல்லாரும் திருச்செந்தூருக்கு தான் படையெடுத்து போயிட்டுருக்காங்க. இது இன்று நேற்று அல்ல, எவ்வளோ நாளாக நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த திருச்செந்தூரில் அதனுடைய உண்மையான தத்துவம் அந்த பன்னீர் இலையில் கொடுக்கக்கூடிய விபூதி, இல விபூதி, பன்னீர் விபூதி, அது மருத்துவ குணம் கொண்டது. இது எல்லாத்தோட நான் திருப்பதிக்கு போனேன் சார், கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு பெருமாளை பார்த்துட்டு வந்துட்டேன். இங்கே போனேன் சார், முருகா முருகா முருகான்னு வேலை வச்சுன்னு சுற்றிட்டு வந்தேன் சார். இதுக்கு போகிறதுக்கு ஒரு வழிமுறைகள்லாம் இருக்குது. கடலில் குளிக்கணும், நாழி கிணறுல குளிக்கணும், முருக தரிசனம் பண்ணணும், முருகனுக்கு வந்து பிடித்தமான தேனும் தினையும் சுவாமிக்கு வந்து படைக்கணும், எல்லாருக்கும் தானம் பண்ணணும். இதெல்லாம் உள்ள அர்த்தங்கள் நிறைய இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டாக்ஸிக் உடம்புல ஸ்கின் ப்ராப்ளம் சம்மந்தமான பிரச்சனைகளோ, கர்மம் சம்மந்தமான பூர்வ ஜென்ம கர்மம் கிரக தோஷங்கள் இருந்தாலோ உப்பு நீர் கடல் நீரில் குளிக்கும் பொழுது கர்மம் போகும். அதே மாதிரி அந்த நாழி கிணறுல குளிக்கும்போது உங்களுக்கு பவித்திரம் வந்து சேரும், புண்ணியம் வந்து சேரும். இறைவனை பார்க்கும்போது வெற்றிவேல் ஞானவேல் அவனது கருணை வந்து சேரும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நான் நேராக கருவறைக்கு போவேன் சார், எனக்கு அவரை தெரியும், அவரே என்னை கூப்பிட்டு போயிடுவார், அவர் கொஞ்சம் ரூபா கொடுத்தனா டிப்ஸ் கொடுத்தனா வெளியே வந்துடுவார். அவங்க கொடுக்குற விபூதியும் சரி சந்தனமும் சரி பவித்திரமாக அந்த டைமில் வாங்கிக்குவாங்க. ஆனால் ஒரு 2 மாதம் பொறுத்து பார்த்திங்கன்னா அது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும். இது எல்லாம் மகுஷதம். இதை எப்படி பிரயோகம் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், உங்ககிட்ட இருக்கிறது பவித்திரமானது, அதை யாரும் பிரயோகிக்கிறது கிடையாது. ஆகவே திருச்செந்தூர் போயிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி தானங்கள் தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க. முதல்ல நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும்.